You are watching JOAN'S Coastal Delicacies. ஹலோ, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்பைசி வெஜிடேரியன் டிஷ். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என்னப்பா புரட்டாசி மாதம் ஒரே நான்வெஜ்ஜாக போட்டு டெம்ப்ட் பண்ணுறேன், நாங்களாம் நான்வெஜ் சாப்பிட மட்டுமே வெஜிடேரியன் போட்டா என்னான்ட்டு. அதில் வந்தது தான் அந்த வெஜ் சில்லி மில்லி. இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப காரசாரமாக ஸ்பைசியாக இருக்கும், பட் சூப்பர் டிஷ் இது. இந்த வெஜ் சில்லி மில்லி செய்கிறதுக்கு இதுக்காக நீங்கள் போய் வெஜிடபிள்ஸ்லாம் தேடிட்டு இருக்க வேணாம். வீட்டில் என்ன லெஃப்ட் அவுட் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சே பண்ணலாம். 2-3 கேரட் கிடக்கும், பீன்ஸ் கிடக்கும், ஃப்ரிட்ஜில் எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி. இந்த வெஜிடபிள் டிஷ் வந்து ரொட்டி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ரெசிபி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அதை தான் நான் திரும்ப சொல்லிட்டுக்கிறேன். எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாதா, எங்களை என்கரேஜ் பண்ணுறாதா, உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த சூப்பரான வெஜ் சில்லி மில்லி செஞ்சு பார்த்துடலாம். கிராம்பு 5, ஏலக்காய் 4, பட்டை 1 துண்டு, அன்னாசிப்பூ 1, மிளகு 15, காஞ்ச மிளகாய் 4, வெங்காயம் 1, தக்காளி 2, பிரியாணி இலை 3, பூண்டு 10 பல்லு, இஞ்சி 2 துண்டு, முந்திரி பருப்பு 6, ஜீரகம் 1 டீஸ்பூன், பீன்ஸ் 50 கிராம்ஸ், பச்சை பட்டாணி 50 கிராம்ஸ், கேப்சிகம் 1, பச்சை மிளகாய் 4, காலிஃப்ளவர் 100 கிராம்ஸ், பன்னீர் 100 கிராம்ஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பட்டர் 20 கிராம்ஸ், கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், ஆயில், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி. இன்றைக்கி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் கூடவே நான் ஒரு பீஸ் பட்டர் ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும், 10 to 15 கிராம்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் இந்த ஆயிலோடு நல்லா ஹீட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு 10-15 மிளகு, ஒரு 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 2-3 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 8 அல்லது 10 பூண்டு பல், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகா போடுறேன், நீங்கள் ஆர்டினரி காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் வந்து 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் தக்காளியை நீங்கள். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நாம் இதை சாட்டே பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடும், தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டிங்கன்னா நல்லா வெந்து அப்படியே மேஷ் ஆகிடும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்திருக்கா. நான் சூப்பராக மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுறணும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு.
இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். எப்போதுமே இந்த ஆயில் கூட நான் கொஞ்சம் பட்டரும் சேர்க்க போகிறேன். ஆயிலும் பட்டரும் சேர்ந்தால் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் ஒரு பீஸ் ஒரு 10 கிராம்ஸ் பட்டரை சேர்த்து அதையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா அப்படி வெடிச்சு வரும், லைட்டாக வெடிச்சு ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்ல ஜூலியன்ஸ் நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக இதையும் நம்ம வதக்கிக்கலாம். அந்த பட்டரில் ஜிஞ்சரோடைய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த இஞ்சி ஃப்ரை ஆன உடனே ஃபஸ்ட்டு நான் பீன்ஸை போட்டு வதக்கிக்க போகிறேன். ஏன்னா பீன்ஸ் எப்போதுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வெட்டிங்க. பீன்ஸுக்கு அடுத்தது நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ சீசனில் அதனால் நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். இது நைட்டு நல்லா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணிங்க, ஈஸியாக வெந்துடும். இப்போ பீன்ஸோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையும் இப்போ பீன்ஸும் பட்டாணியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நான் ஒரு முழு கேப்சிகத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. இது லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ் வந்து நான் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்ச் பண்ணி எடுக்கணும். சுடுதண்ணில் போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். சில நேரத்தில் அந்த காலிஃப்ளவரில் சின்ன பூச்சிங்க இருக்கும், அதுவும் வெளியே வந்துடும். இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த டிஷ்ஷு பேரே சில்லி மில்லி தானே. ஒரு 4 பச்சை மிளகாவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். நிச்சயம் அது காரமாக தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பச்சை மிளகாவில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சிவப்பு மிளகா வர தக்காளியோட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், ஸ்பைசஸ்ஸு, இந்த கேஷ்யூ நட்லாம் போட்டு ஃப்ளேவர் இப்போவே சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வெஜிடபிள்ஸில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இது வந்து ரெஸ்டாரண்ட்லேயும் நிறையா கிடைக்கும். அது அந்த நார்த்தன் சைடில் ஈவன் பார்ட்டிஸு, மேரேஜஸ்லலாம் இது பண்ணுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள்னா நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் போடுங்க. ஆனால் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், இல்லைனா ரொம்ப காரமாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே திக்காக இருக்குது, மசாலாவும் இதாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணி ஊற்றி அலசி இப்போ நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு நீங்கள் இப்போ குக் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் பார்த்துங்க, அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடியும் குவான்டிட்டிக்கு ஏற்றபடியும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் ஒரு சூப்பர் ஐட்டம் இதில் சேர்க்க போகிறேன். என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே தான் பன்னீர், நம்ம ஃபேவரெட்டு. ஒரு 100 கிராம்ஸ் பன்னீரை நீட்டாக அழகாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் அந்த வெஜிடபிள்ஸ் இந்த மசாலாவில் போட்டு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஷேப் மாறாமல் உடஞ்சி போகாமல். ஆனால் அந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகணும். பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பன்னீர் சாஃப்டாக ஸ்மூத்தாக வாயில் கரைஞ்சி போகும். சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஒரு சப்பாத்தி, ஒரு ரொட்டி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் அந்த பன்னீரில் நல்லா இறங்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுங்க. ஒன்றும் இல்லை, அந்த மசாலா அந்த ஃப்ளேவர்லாம் பன்னீரில் இறங்கணும். அதுக்காக தான் 2 நிமிஷத்தில் மூடியை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய இன்னொரு ஃபேவரட்டான கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி லைட்டாக அப்படி தூவி விட்டிங்கன்னா ஃப்ளேவர் எங்கேயோ தூக்கிட்டு போகும். பட் இது ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் மில்க் க்ரீம் கூட ஊற்றுவாங்க. ஏன்னா அது சில்லி மில்லி ரொம்ப காரமாக இருக்கும்ல, அதனால் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணல அது.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியை எடுத்து அழகாக அப்படி மேலே தூவி விட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவரும் இதோட கலந்து வரும் பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து போட்டு ரைஸு, சப்பாத்தி, ரொட்டி, நான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் இது பேருக்கு ஏற்றபடி காரமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில டிப்ஸு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த பச்சை மிளகாவில் விதையை எடுத்துகிட்டு போடுங்க. அதே மாதிரி காஞ்ச மிளகாவில் கூட நீங்கள் விதையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்படி இருந்துச்சு இந்த ரெசிபி? புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் இது, வெஜிடேரியன்ஸோடைய ட்ரீட் இது. செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ வீட்டில் எது வேணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டு செய்யலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நியூ ஐட்டம்ஸ்லாம் நிறையா நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, good day. Thanks for watching.